10 பயங்கரமான உணவு வகைகள். சாப்பிட்டீங்க செத்துருவீங்க. உலகில் எத்தனையோ ஆரோக்கியமான உணவுகள் உள்ளன. அந்த உணவுகள் அனைத்தும் நமக்கு நன்மையை மட்டும்தான் விளைவிக்கும் என்று நினைத்தால் அது தவறு. ஏனெனில் அந்த உணவுகள் சில நேரங்களில் தீமையை கூட விளைவிக்கும். அதிலும் உயிர் போகும் அளவிலான தீமையை விளைவிக்கும். எப்படியெனில் நாம் உண்ணும் ஒவ்வொரு உணவிலும் உயிருக்கு தீங்கு விளைவிக்கும் வகையில் ஒரு குறிப்பிட்ட கெமிக்கல் உள்ளது. ஆனால் அதை பற்றி யாருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லை. இங்கே சில நச்சுத்தன்மை நிறைந்திருக்கும் சில உணவுகள் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த உணவுகளை சாப்பிட்டால் உடனே உயிர் போகாது, மாறாக வாழ்நாளின் எண்ணிக்கை குறையும். குறிப்பாக இந்த உணவுகளை தவறான முறையில் சாப்பிட்டால்தான் ஆபத்தை விளைவிக்கும் என்பதை மனதில் கொள்ளுங்கள். இப்போது அனைவரும் ஆரோக்கியம் என்று நினைத்திருக்கும் நச்சுத்தன்மை வாய்ந்த உணவுப் பொருட்கள் எவை என்று பார்ப்போமா? உருளைக்கிழங்கு. பெரும்பாலானோருக்கு பிடித்த உருளைக்கிழங்கு கூட ஆபத்தானவைதான். அதுவும் இந்த உருளைக்கிழங்கின் விஷமானது தண்டு மற்றும் இலைகளில்தான் இருக்கும். மேலும் உருளைக்கிழங்கு பச்சையாக இருந்தால் அதில் கிளைகோ அல்கலாய்டு எனும் விஷம் நிறைந்திருக்கும். அப்போது அதனை உட்கொண்டால் உடலின் சக்தியானது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கோமா வரை கொண்டு செல்வதோடு சில நேரங்களில் திடீரென்று இறப்பிற்கு வழிவகுக்கும். தக்காளி. மற்றொரு ஆரோக்கியமான உணவுப் பொருள்தான் தக்காளி. இதிலும் கிளைகோ அல்கலாய்டு எனும் விஷமிக்க கெமிக்கல் நிறைந்துள்ளது. அதுவும் இது தண்டு மற்றும் இலைகளில்தான் இருக்கும். ஒருவேளை அதன் தண்டு அல்லது இலைகளை சாப்பிட்டால் அது நரம்பு தளர்ச்சியை உருவாக்குவதோடு வயிற்று உப்புசத்தை அதிகரித்து இறுதியில் இறப்பை ஏற்படுத்தி விடுகிறது. ருபார். இந்த மூலிகை இயற்கையாகவே அதிகப்படியான விஷத்தை கொண்டிருக்கும். பொதுவாக இதன் வேரை சாப்பிட்டால் மலச்சிக்கல் பிரச்சனை நீங்கும். ஆனால் இந்த மூலிகையின் இலையை சாப்பிட்டால் உடனே உயிர் போய்விடும். ஆப்பிள். என்ன அதிர்ச்சியாக உள்ளதா? தினமும் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டால் ஆரோக்கியமாக இருக்கலாம் என்று மருத்துவர்கள் சொல்வார்கள். ஆனால் அந்த ஆப்பிளின் விதையை சேர்த்து சாப்பிட்டால் வாழ்நாளின் எண்ணிக்கை தான் குறையும். ஏனெனில் ஆப்பிளின் விதையில் சைனைடு எனும் ஆபத்தான விஷம் உள்ளது. ஜெர்ரி. பெரும்பாலான மருத்துவர்கள் ஜெர்ரி பழத்தை சாப்பிட்டால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் என்று சொல்வார்கள். இருப்பினும் இந்த பழங்களிலும் கவனமாக இருக்க வேண்டும். ஏனெனில் இந்த பழங்களின் இலை மற்றும் கொட்டைகளில் தான் விஷம் உள்ளது. அது மட்டுமன்றி பிளம்ஸ், ஆப்ரிகாட் மற்றும் பீச் போன்றவற்றை சாப்பிடும் போது அதன் விதையை வாயில் போட்டு மெல்ல வேண்டாம். பாதாம். பாதாம் ஆபத்தான உணவுப் பொருள் என்று சொன்னால் உனக்கு என்ன பைத்தியம் பிடித்து விட்டதா என்று பலர் கேட்கலாம். ஆனால் உண்மையில் கசப்பாக இருக்கும் பாதாமை சாப்பிட்டால் அதில் சைனைடு உள்ளது என்று அர்த்தம். ஆகவே பாதாமை பச்சையாக சாப்பிடுவதை விட அதனை ஊற வைத்து அல்லது வறுத்து சாப்பிடுவதுதான் சிறந்தது. அதில் உள்ள விஷம் வெளியேறிவிடும். விளக்கெண்ணெய். விளக்கெண்ணெயில் பல்வேறு பிரச்சனைகளை போக்க வல்லது. ஆனால் அந்த விளக்கெண்ணெய் தயாரிக்கும் ஆமணக்கு விதையை சாப்பிட்டால் உயிரைத்தான் விட வேண்டும். ஏனெனில் அதன் விதையில் ரிசின் என்னும் ஆபத்தான விஷம் உள்ளது. அதிலும் இதன் ஒரு விதை மனிதரையும் 4 விதை குதிரையும் கொல்லும் திறன் கொண்டது. ஆகவே விளக்கெண்ணெய் தயாரிக்க உதவும் ஆமணக்கு விதையிலிருந்து விலகி இருங்கள். எல்டர்பெர்ரி. இந்த பழமானது உலகின் பல பகுதிகளில் உள்ள மக்கள் அதிகம் விரும்பி சாப்பிடும் பழமாகும். ஆனால் இந்த பழத்தின் மரத்தின் வேரில் அதிகப்படியான விஷம் நிறைந்துள்ளது. அதிலும் இந்த விஷம் உடலில் சென்றால் வயிற்றில் பெரும் பிரச்சனையை உண்டு பண்ணி உயிருக்கு ஆபத்தையே விளைவிக்கும். பஃபர் மீன். மீன் ரொம்ப பிடிக்குமா? அப்படின்னா பஃபர் மீன் சாப்பிடுவதை நிறுத்துங்கள். ஏனெனில் இந்த மீனின் கல்லீரல் மிகவும் கொடிய விஷம் உள்ளது. இதனை ஈரலுடன் எண்ணெயில் போட்டு வறுத்து சாப்பிட்டால் அந்த விஷம் மீனில் பரவி உயிருக்கே ஆபத்தை விளைவிக்கும். காளான்.
காளான் மிகவும் பிரபலமான மற்றும் சுவைமிக்க உணவு பொருள். இத்தகைய காளானில் நிறைய வெரைட்டிகள் உள்ளன. அதில் சில காளான்கள் விஷமானது. இவற்றை அதிக அளவில் விஷம் நிறைந்திருக்கும். ஆகவே காளான் வாங்கி சாப்பிடும் போது சரியான காளானை தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்கள். இல்லாவிட்டால் உயிரை விட நேரிடும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.